மாறன் சீரியலில் நாளைக்கு ஒரு சூப்பரான பரபரப்பான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம். வீரா வந்து ஃபோனை போட்டு மாறன் வந்து கேள்வி கேட்குறாப்புல. அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்குண்ணா லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பக்கம் கண்மணி வந்து ஃபோன் பண்ணி ராகவனுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஆமாம், எங்கே இருக்கான் உங்கள் தம்பி, நீங்கள் சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்டேன். என்ன திடீர்னு என்னையும் விசாரிக்கிற தம்பியும் விசாரிக்கிற இந்த நேரத்தில், நீ வழக்கமாக கால் பண்ண மாட்டியா? ஏங்க நான் உங்ககிட்ட பேசக்கூடாதா அப்படின்னு சொல்கிறேன். நான் வேணா கிளம்பி வீட்டுக்கு வரவா அப்படின்னோன்னே, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறப்ப, சரி அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் வந்து கடைக்கு வரல, அவன் லீவு அப்படின்னு சொன்னோன்னா சரின்னு ஃபோனை வச்சிடுறாங்க. வச்சதுக்கப்புறம் இங்கே கண்மணி வந்து சரி நம்ம வீட்டுக்கு போய் பார்க்கலாம் அப்படின்னு வீட்டுக்கு வந்து கண்மணி வந்து கிளம்பி வராங்க. அந்த சமயத்தில் இங்கே வந்து பாண்டியன் ஃபோட்டோ முன்னாடி வந்து அவங்க அம்மாவும் சரி அவங்க தங்கச்சியும் வந்து சாமிக்கிட்ட வேண்டிகிட்டு இருக்க மாதிரி வேண்டிகிட்டு இருக்காங்க. நீ மட்டும் இருந்திருந்தேன்னா இந்த பிறந்த நாளில் எவ்வளோ நல்லா கொண்டாடி இருப்போம், கடைசியில் வந்து நீ இல்லாமல் வந்து எவ்வளோ மன வருத்தத்தோடு இருக்கும் பார்த்தியா அப்படின்னு சொல்கிறப்ப கரெக்டாக வீரா வந்துடுறாங்க. வீரா வந்தோன்னா, அம்மா அண்ணனே வந்து நம்ம விட்டுட்டு போகலாமா, நம்பிக்கை எல்லாமே தைரியம் எல்லாத்தையும் சேர்த்து கொடுத்துட்டு தான் போயிருக்காப்புல. இங்கே பாரு, இப்போ கூட பாரு சந்தோஷமாக நம்ம அண்ணன் பிறந்தநாள் எப்போதும் எப்படி கேக் வெட்டி கொண்டாடுமோ அதே மாதிரியே வாங்கிட்டு வந்திருக்கேன் பாரு, கேக் வெட்டி கொண்டாடுமோ அப்படின்னு சொல்லிட்டு கேக்கை வந்து ஃபோட்டோ முன்னாடி வச்சுட்டு கேக் வெட்டலான்னு வர்றப்ப கரெக்டாக கண்மணி வந்துடுறாங்க. கண்மணி வந்தோடனே, என்ன அண்ணன் பிறந்த நாளுக்கு கரெக்டாக வந்துட்டே போல் அப்படின்னோன்னா, ஓ இன்றைக்கி அண்ணன் பிறந்தநாள் மறந்துட்டோம்ல, சரி அப்படின்னோன்னா பிருந்தா போய் வந்து கட்டி பிடிச்சி கண்மணியை பார்த்து அழுகுறாங்க. நீ அழாத, எதுவாக இருந்தாலும் தைரியமாக இரு, அண்ணன் நம்ம கூட தான் இருப்பான் அப்படின்னு கண்மணி வந்து தேத்தி விட்றாங்க. இங்கே உடனே வீரா வந்து, நீ ஏன் கண்மணி அழுகுற, அழாத, இப்போ தான் அம்மாவையும் தங்கச்சியும் வந்து சமாதானப்படுத்தி வச்சுருக்கேன், அதுக்குள்ளே வந்து நீயும் அழுதுன்னா எப்படி, அண்ணன் மேலே உனக்கு போனது வருத்தம் இல்லையா அப்படின்னு கேட்குறப்ப, எனக்கு வருத்தம் இருக்குது, அதுக்காக நம்ம என்ன பண்ண முடியும், முதல்ல வந்து நம்ம பாசிட்டிவாக நினைக்கணும், அண்ணன் நமக்கு நம்பிக்கையை தைரியத்தை மட்டும் இல்லை, அவன் நம்ம கூட தான் வாழ்கிறாப்புல, நம்ம சந்தோஷமாக வாழ்கிறதுல தான் நம்ம அண்ணனோட சந்தோஷமும் எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேக் வெட்டி கொண்டாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேக் வெட்டலாங்க. இன்னும் இவ்வளோ பாசிட்டிவாக இருக்கா, அப்போ வந்து மாறனை வந்து லவ் பண்ணுறதை வந்து ஏற்றுக்கிட்டா போல் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. சரின்ட்டு கேக் வெட்டி முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பி வராங்க. அந்த வீட்டுக்கு கிளம்பி வர்றப்போ வந்து டைனிங் டேபிளில் வந்து ராமச்சந்திரன் அப்புறம் ராகவன் எல்லோரும் உட்காந்துருக்கப்ப ராமச்சந்திரன் வந்து கேட்க ஆரம்பிக்கிறாங்க. எங்கே மாறன் வரலையா அப்படின்னா, பரவாயில்லையே பையனை பற்றிலாம் விசாரிக்கிற அப்படின்னா, இன்றைக்கி கடைக்கே வரல, அவன் ஏதோ திருந்திட்டான்லாம் சொல்லிகிட்டு இருந்தேன், அவன் பாரு இன்றைக்கி வந்து எப்படி வருவான்னு, அதெல்லாம் நல்லா தான் வருவான் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இந்த பக்கம் கரெக்டாக கண்மணி வந்தோடனே சாப்பிட உட்காந்துருக்கேன். அந்த சமயத்தில் எங்கேம்மா போயிருந்தேன் அப்படின்னா, இன்றைக்கி என் அண்ணன் பிறந்த நாள் அப்படின்னு சொன்னோன்னே மறுபடியும் வந்து ராமச்சந்திரன் வருத்தப்பட்டுட்டு கேக்லாம் வெட்டி கொண்டாடணும் அப்படின்னு சொல்கிறப்ப கை இளம்பிடுறாங்க, சாப்பிடாம ஏஞ்சி போயிடுறாங்க. பாவிப்ப வேணுன்ட்டே வந்து இவ சாப்பிடக்கூடாதுங்கிறதுக்காகவே இப்படி வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கா அப்படின்னு ராமச்சந்திரன் போன மாதிரியே இவர் ராகவனும் கிளம்பி போயிடுறாப்புல. கிளம்பி போனதுக்கப்புறம் இந்த பக்கம் கரெக்டாக வந்து மாறன் வந்து தடுமாறிக்கிட்டே வராங்க. என்ன இன்றைக்கி நாடகம் ஆடுறியா, சரி வா வா, இப்போ தான் உங்கள் அப்பா கிட்டே வந்து உன்னை பற்றி பெருமையாக பேசிகிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்கிறப்ப கரெக்டாக பார்க்குறாங்க. என்னடா ஸ்மெல் அடிக்குது அப்படின்னா, ஆமாம் என்னை யாருக்கும் பிடிக்கிறதே இல்லை, அதனால் வந்து நான் எதுக்கு இருக்கேன்னு எனக்கே தெரியல, உனக்கு கூட வந்து புள்ள இல்லை, கல்யாணம் ஆகலை, அதனால தானே என்னை பையன் மாதிரி நீ வளர்த்த அப்படின்னு சொன்னோன்னே, ஏன்டா இப்படிலாம் பேசுகிற, அப்படிலாம் கிடையாதுடா அப்படின்னு சொல்கிறப்ப, கத்தாதரா தயவு செஞ்சு, இப்போ தான் போயிருக்காப்புல அப்படின்னோடனே, வரட்டும் வந்து 4 அடி அடிக்கட்டும், எனக்கு என்ன ஒரு பிரச்சனையும் இல்லை, எனக்கு தான் வந்து யாருமே என்னை பிடிக்காதே, அப்புறம் எதுக்கு நான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறப்ப கரெக்டாக வந்து ஆடியிலேருந்து வந்து பலார்னு அடிக்கிறாங்க. ஏன்டா இன்னமும் நீ திருந்தவே இல்லையாடா, ஏன்டா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்றப்ப ராகவன் தடுக்கிறாங்க. ஆனால் கண்மணி பார்த்து அடிக்குவாங்கிறத பார்த்து ரசிக்கிறாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு இந்த பக்கம், ஏன்டா அந்த பையன் வந்து இன்றைக்கி பாண்டியனுக்கு பிறந்த நாளாண்டா, இப்போ கூட வந்து நீ திருந்தலைன்னா எப்படிரா அப்படின்னு சொல்லிட்டு அடித்து வீட்டை விட்டு வெளில போடா, நீ இருக்கிறதே பிரச்சனை தான் அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி விடலான்னு போகிறாங்க. வள்ளியிலேருந்து ராகவன் எல்லோரும் தடுத்து நிப்பாட்டுறாங்க. கண்மணி வந்து எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்காங்க. ராகவன் திரும்பி பார்த்தோன்னா, அம்மா போனால் போது விட்டுருங்க அப்படின்னு ஒரு வார்த்தை பேச்சுக்கு சொல்கிறாங்க. சொல்லி முடித்தோடனே இந்த பக்கம் யார் என் மேலே மதிப்பு இருந்தால் இவனை தொந்தரவு பண்ண, ஒரு நாள் வீட்டை விட்டு வெளில இருந்தால் தான் இவனுக்கு புத்தி வரும்னு சொல்லி வெளில தள்ளி அடித்து கதவை சாத்திடுறாங்க. மேலே போயிட்டு ராகவன் பக்கத்தில் உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க. அதை பார்த்தோன்னே, என்ன உங்கள் தம்பி நினச்சி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கீங்களா அப்படிங்கிறப்ப, அவன் ரொம்ப நல்லவன் தெரியுமா, அவன் வந்து எவ்வளோ வந்து எமோஷ்னலான ஆள் தெரியுமா, எந்த தப்பு செஞ்சாலும் அடுத்தவங்களுக்காக வந்து வாங்கிப்பான், தாமேலே பழிய போட்டுப்பான் அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் கண்மணி ரொம்ப எமோஷ்னலாக இருக்கிறான், வேறு ஏதாவது பெரிய விஷயமா இருக்குமோ அப்படின்னு கேட்கலாம் அப்படின்ட்டு பார்க்குறப்ப உண்மையை சொல்லலான்ட்டு வர்றாங்க. ஆனால் எதுவும் சொல்லக்கூடாது அப்படின்னு மாறன் சொன்ன விஷயத்துக்காக, இல்லை நான் வந்து எனக்கு ரொம்ப பாசம் அதிகம் அவன் மேலேன்னு சொல்லிட்டு
படுத்துடுறாங்க. வேறு ஏதோ ஒன்று இருக்குது, கூடிய சீக்கிரம் கண்டுபிடிக்கணும்னு கண்மணி வந்து கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டாங்க. இந்த பக்கம் வந்து நம்மளை வெயிட்டை விட்டு வெளில துரத்திட்டாங்க. அவன் மட்டும் எப்படி நிம்மதியாக இருக்கலாம், அவளை ஃபோனை போட்டு தொந்தரவு பண்ணுவோம், என்ன நினச்சிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வீராவுக்கு வந்து ஃபோனை போடுறாங்க. ஃபோன் போட்டால் வந்து வீரா வந்து ஃபோனையே எடுக்கலை. என்னடா இது திரும்ப திரும்ப கால் பண்ணிக்கிட்டே இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக ஃபோனை எடுக்கிறாங்க. எடுத்ததுக்கப்புறமேட்டுக்கு ஆமாம், என்ன நீ வீட்டை விட்டு துரத்திட்டாங்க தெரியுமா அப்படின்னு சொன்னோன்னே, உன்னையெல்லாம் திருத்தவே முடியாதுடா, நீ மறுபடியும் ஆரம்பிச்சிட்டல அப்படிங்கிறாங்க வீரா. எல்லாம் ஒன்றால் தாங்கிறாங்க. அதோட எபிசோடு முடியுது.